குட் ஈவினிங் ஆல். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் ஒயில் ட்ரேடிங். நீங்கள் ஒரு ட்ரேட் பிளான் பண்ணும்போது உங்களோட எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் ஆஃப்டர் த ட்ரேட் தான் இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் நமக்கு அப்சைட் கொடுத்துருக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்டில், அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரிவர்சல் கொடுத்துருக்கு. இந்த என்ட்ரிஸ் ஆல்சோ நம்ம டிஸ்கார்டில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து ஏஷியன் செஷன்ஸோடைய மேக்ஸிமம் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண பிறகு மார்க்கெட் மேலே நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சருக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரிஸை நம்ம கொடுத்துருந்தோம் ஸ்மார்ட் மணி கான்செப்டில். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இன்டர்நெட் ஸ்விங் ஸ்ட்ரக்சரில் இந்த என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போது இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்ட்ரி வந்த பிறகு நான் மார்க்கெட்டில் இந்த ஏரியாவில் நான் லாங் பொசிஷன் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாங் பொசிஷன்ஸ் நான் பிளான் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள், இந்த ஜோன் மார்க்கிங்கில் 50% ஜோன் ஃபுல் ஜோனில் எடுக்கலாம். நான் மேக்ஸிமம் 50% ஜோனில் எடுப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபுல் ஜோனில் எடுத்துருக்கோன்றது நம்ம பிளான் பண்ணலாம். ஸ்டாப் லாஸஸ் எப்பயுமே பிலோ த ஜோன் ஜஸ்ட் ஒரு 1லேருந்து 1.5 பிப்ஸ் பிலோவில் இருக்கணும். பிகாஸ் ஆஃப் ஸ்ப்ரெட். ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஸ்ப்ரெட் ரீசன்னால மார்க்கெட் ஸ்வீப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ரீசனால் 1லேருந்து 1.5 பிப்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு என்ட்ரி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு 1:2 பிளான் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஒரு 1:2 இது வரைக்கும் இருக்கும். பட் நம்மளுடைய என்ட்ரிஸ் எப்பயுமே 1:3 தான் மினிமம் ரிஸ்க் ரிவார்ட். ஒரு 1:2 பிளான் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இப்போ நிறைய ட்ரேடர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இன்க்ளூடிங் மீ, என்னுடைய ப்ரீவியஸோடைய நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கனோ அந்த மிஸ்டேக்ஸை தான் நான் சொல்கிறேன். மார்க்கெட் இந்த ஏரியாவை ரியாக்ட் பண்ண பிறகு இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகுன்றதை நம்ம பிளான் பண்ணுறோம். என்ட்ரி ஆல்சோ எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் இதில் ஸ்க்ரீன் வாட்சிங்கில் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஹை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லோ கொடுத்துட்டு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபியர் ஆவீங்க. ஓகே, மார்க்கெட் மேபி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ஹை வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அகைன் லோ கொடுத்துருக்கு, மேபி ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடலாம்ன்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, மார்க்கெட் எக்ஸாக்டாக லோ வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகலை. அண்டு இன்னும் சில பேர் இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு, மேபி மார்க்கெட் இங்கேருந்து செல்லிங் ஆகலான்றதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் அங்கே எங்கேயும் ஒரு ப்ராப்பர் ஜோன் இல்லை, ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் அண்டு ப்ராப்பர் ஜோன் இல்லை. மார்க்கெட் அல்டிமேட்டாக மேலே தான் போகணும் அப்படின்னா மேலே தான் போகும். மார்க்கெட் எப்பயுமே கரெக்டாக இருக்கும், நம்ம தான் மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் ஆல்ரெடி என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆன பிறகு அகைன் மார்க்கெட் கொஞ்சம் ஃபாலோ ஆன பிறகு ஒரு ஃபியர், அந்த ஃபியரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேட் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அந்த ஃபியர்னால். இப்போ செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் இந்த ஏரியா வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த இடத்துல நம்ம என்ட்ரி மிட்டிகேட் பண்ணிவிட்டு அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஃபால் இது வரைக்குமே ஃபால் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபால் பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில பேர் இந்த இடத்துலேருந்து பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு செல் ட்ரேட்குள்ளார என்ட்ரி ஆவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஏரியாவில் டிபி புக் பண்ணி விடுவாங்க. ஓகே, இவ்வளோ தூரத்துக்கு ஃபால் ஆகுது, நம்ம புக் பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு ட்ரேட் என்ட்ரி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும், எங்கே நான் என்ட்ரி ஆக போகிறேன், எங்கே நான் எக்ஸிட் ஆக போகிறேன்றது ஒரு ப்ரீ பிளான் இருக்கணும். மார்க்கெட் ரன் ஆகிற கண்டிஷன் பார்த்துட்டு மேபி இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகலாம், மேபி இங்கேருந்து மார்க்கெட் ஆகலான்ற இந்த ப்ரிடிக்ஷன் இருந்தது அப்படின்னா, இந்த எமோஷன்ஸ் நமக்குள்ளே ப்ளே ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அந்த ட்ரேடில் நிறைய எமோஷன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுனால நிறைய அன்வான்ட் ட்ரேட்ஸோ இல்லை இயர்லி ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு பையிலேருந்து செல் ஆகிறது, இதெல்லாம் எமோஷன்ஸ் ப்ளே பண்ணும். ஓகேங்களா, இதை நம்ம கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், என்னுடைய டார்கெட் இங்கே இருக்குது அப்படின்னா என்னோடய டார்கெட் ஹிட் ஆகட்டும். 1:2 அப்படின்னா 1:2 ஹிட் ஆகட்டும். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகட்டும்.
ஒண்ணு என்னோட டார்கெட் ஹிட் ஆகணும், இல்ல ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகணும். இந்த 2 தானே இருக்கு. நம்ம எதனால ஃபியர் ஆகுறோம் அப்படின்னா, வித்தவுட் ஸ்டாப் லாஸஸ்ல நம்ம ட்ரேட் பண்ணா ஃபியர் ஆகும். ப்ராப்பரான பொசிஷன் சைசிங் மீன்ஸ் உங்களுடைய ரிஸ்க் வந்து 1%னா ஒரு 3%, 4%, 5%ஓ ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கும்போது நீங்கள் ஃபியர் பண்ணணும். உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்குது, மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபியர் ஆகிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே வேணாம். ரீசனே இல்லாமல் நீங்கள் இங்கே ஃபியர் ஆகவே வேணாம். அப்போது வெயிட் பண்ணால் மார்க்கெட் உங்களுக்கு டார்கெட் கொடுக்கும். இப்போ வெயிட் பண்ணதுனால அண்ட் ஆல்சோ ஐ எம் ஆல்சோ டேக்கன் திஸ் ட்ரேட். நான் வந்து 100 சீரியஸ் பண்ணிகிட்ருக்கேன். எண்ட் ஆஃப் த டைம் நான் என்னோட ப்ராஃபிட் பண்ணனா இல்லை அக்கௌண்ட் சஸ்பெண்டட் ஆச்சா எந்தெந்த ட்ரேட் எடுத்தேன்றது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஐ எம் ஆல்சோ புக்கு 1:3 1:3 இந்த ஏரியாவில் நான் புக் பண்ணியிருக்கேன். இப்போ டார்கெட் இங்கே ஹிட் ஆகி 1:3 வந்து ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேக்ஸிமம் என்ட்ரி எடுத்த பிறகு என்னுடைய ஸ்க்ரீனை நான் வாட்ச் பண்ணலை. நான் பண்ண ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ண பிறகு பண்ணுறதுக்கு முன்னாடி ஹை இம்பேக்டட் நியூஸஸ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் இருக்குன்றதை வாட்ச் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட் இது வரைக்கும் நான் பிளான் பண்ணிவிட்டு அதோட நான் என்னுடைய என்ட்ரி, என்னுடைய ஸ்டாப் லாஸஸ், என்னோடய டார்கெட் வந்து நான் செட் பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக என்னோடய டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இதில் நான் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்டிங்கில் நான் இல்லை. ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்டிங்கில் இல்லைனாலே உங்களுடைய 90% ஆஃப் ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்தாலும் நீங்கள் டெக்னிக்கல் ஸ்ட்ராங் வந்துட்டிங்கன்னா 90% உங்களுடைய ட்ரேட் ப்ராஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாட் இஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்டிங்? ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்டிங்னா என்னென்னா, ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு நீங்கள் ஸ்க்ரீன் வாட்ச் பண்ணுறதுலேருந்து அவாய்ட் ஆகும். அதுலேருந்து வெளியில் வரணும். ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, என்ட்ரி கொடுத்துட்டீங்க, ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டீங்க, டார்கெட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது, இல்லை டார்கெட் ஹிட் ஆக போகுது. இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு மார்க்கெட் அகைன் இந்த இடத்துல மூவ் பண்ணதும், இங்கேருந்து மார்க்கெட் இந்த லோ வரைக்கும் வந்ததும், இங்கேருந்து மார்க்கெட் இந்த இவ்வளோ தூரத்துக்கு வந்ததும், இங்கேருந்து மார்க்கெட் ஒரு லோ கொடுத்ததும், இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஹை கொடுத்ததும் எல்லாமே எமோஷன்ஸ், ஹியூமனுடைய எமோஷன்ஸ். ஓகேங்களா? ட்ரேடருடைய எமோஷன்ஸ் தான் இதுக்குள்ளார ப்ளே ஆகிருக்கு. இப்போ எதனால் வந்து இதை எமோஷன் சொல்கிறோன்னா, இதை நான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்டிங்கில் உக்காந்தேன்னா இதில் ரியாக்ட் பண்ணுவேன். ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகும், இங்கேருந்து நான் எக்ஸிட் ஆகணும், இங்கேருந்து நான் பை பண்ணணும், இங்கேருந்து செல் பண்ணணும். இப்போ நான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்டிங்கில் இல்லைன்னா இந்த எமோஷன்ஸ்குள்ளார நான் மாட்ட மாட்டேன். இந்த எமோஷன்ஸ்குள்ளே மாட்ட மாட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது, டார்கெட் ஹிட் ஆக போகுது. அப்போது ஒரு ட்ரேடருக்கு வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலான்றது, ஷார்ட் வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.